சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் விக்டோரியா பொது அரங்கத்தின் வரலாற்று பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய விக்டோரியா ஹால் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. 32 கோடி ரூபாயில் இதனை சீரமைக்கும் பணி மேற்கொள்கிறார்கள். இந்த விக்டோரியா ஹால் எங்கு இருக்கிறது, இதன் சிறப்பம்சம் என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சியில் இங்கிலாந்து ராணி விக்டோரியா பேர்ல சென்னையில் கட்டப்பட்டது தான் விக்டோரியா பப்ளிக் ஹால். சென்னையோட முக்கிய அடையாளமா இருக்கிற இந்த ஹால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரிப்பன் பில்டிங்குக்கும் இடையில பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கு. ஆயிரத்தி 1890 ஆண்டு திருவாங்கூர் மகாராஜா, மைசூர் மகாராஜா, புதுக்கோட்டை அரசர்னு பலரோட உதவியால 16,425 ரூபாய் செலவுல அப்போ விக்டோரியா பப்ளிக் ஹாலை கட்டியிருக்காங்க. 3 தளங்கள் கொண்ட இந்த விக்டோரியா ஹாலில் தமிழ், தெலுங்கு மற்றும் ஆங்கில மொழியில பல நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கு. கீழ்த்தளத்துல மியூசியமும் நூலகமும் இருந்திருக்கு. முதல் தளத்துல நாடகங்கள் அரங்கேற்றமும் பல கூட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கு. அந்த காலத்துல மக்கள் சேர்ந்து கலைகளை பார்க்க ஒரு இடம் வேணும்னு தான் இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணி தான் விக்டோரியா பப்ளிக் ஹால் கட்டுனதா சொல்றாரு ஆவணப்பட இயக்குனர் ஆர் ஸ்ரீனிவாசன். அது வெறும் கட்டடம் அல்ல, அழியாத நினைவுகளை கொண்ட ஒரு மாபெரும் ஒரு கலை களஞ்சியமாக அந்த கட்டடம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் அவங்களுடைய நகர விஷயங்களை அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு செக்ரட்டேரியட்டுக்குள்ளேயே ஒரு அரங்கம் இருந்துச்சு. அதற்கு பிறகு மக்கள் நகரம் விரிவடைந்து ஒரு பெரிய நகரமாக வரும்போது மக்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு அரங்கமாக தேவைப்படும் சொல்லிட்டு இந்த அரங்கம் கட்டப்பட்டது. மற்ற கட்டடங்களுக்கும் இந்த கட்டடத்துக்கும் என்ன முக்கியமான வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டடம் மக்களுடைய பணத்தினால் கட்டப்பட்டது, மக்கள்கிட்ட வசூலித்து கட்டப்பட்டது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசாங்க கட்டடம் அல்ல. அதனால தான் அது விக்டோரியா பொது அரங்கம் என்று அதுக்கு பேர் சூட்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த விக்டோரியா ஹால் பல தலைவர்களோட பேச்சுக்களை நேரடியாகவே கேட்டிருக்கு. காந்தி, விவேகானந்தர் தொடங்கி அறிஞர் அண்ணான்னு பல தலைவர்கள் விக்டோரியா ஹாலில் உரையாற்றியிருக்காங்க. இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே அங்கே தான் நடந்திருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள் காந்தியிலேருந்து ஆரம்பித்து பெரிய தலைவர்கள்லாம் அங்கே பேசியிருக்காங்க. விவேகானந்தர் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அதை தாண்டி திராவிட கட்சிக்கு முன்னோடியான நீதி கட்சி தான் அங்கே பல கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. 1934 அண்ணா அறிஞர் அண்ணா அங்கே பேசியிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை அந்த கட்டடம் கொண்டது. 130 வருஷத்துக்கும் மேலான ஹிஸ்டரி இருக்கிற இந்த கட்டடத்தில் கடந்த 2 வருஷமா சீரமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தனக்கான வரலாறு மீட்டெடுத்து விக்டோரியா பப்ளிக் ஹால் எப்படி ரீஎன்ட்ரி கொடுக்க போகுதுன்னு பார்க்க சென்னை வாசிகள் எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. விக்டோரியா ஹால் புனரமைப்பு பணிகள் முடிந்து விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. இந்த இடம் நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு சினிமாக்கள் திரையிடப்பட்ட இடம். ஆகவே இதனை சினிமாவுக்கான மியூசியமாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இந்த இடம் பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய கூட்டம் நடத்தும் இடமாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் சுரேஷ்குமார்.